வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. திரௌபதி 2 ரிஷாட் ரிஷி, ரக்ஷனா இந்துச்சூடன், நட்டி சுப்பிரமணியம் மற்றும் பல நடிச்சு இப்ரான் அவர்களின் இசையில் மோகன்ஜி இந்த படத்தை இயக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். முதலாக இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம மகதீராவையும் பாகுபலியும் கலந்து வச்ச ஒரு கதை பேட்டர்ன் தான். இப்போ உள்ள ப்ரெசென்ட்ல ஹீரோ ஹீரோயின் வந்து சந்திக்கிறாங்க. அதில் ஹீரோயினுக்கு வந்துட்டு அதான் அவங்க வந்து ஹீரோ கிட்ட வந்து தாங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு விஷயத்தால அவர்கிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை வந்து பின்னோக்கி செல்லுது. ஒரு 300-400 வருஷம் வச்சுக்கோங்களேன். அவர் பேக் கேட் போகுது. அப்போ வந்து திருவண்ணாமலை ஆண்டுட்டு இருந்த வள்ளலார் ராஜா அவர்களுக்கு கீழே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தளபதியாக இருக்காரு. அவரோட பையனை வந்து எதிர்க்க இருக்கிற நம்ம மூமெண்ட்டுக்குள்ள சுல்தான், மதுரை சுல்தான் அவங்களோட சார்ந்த கூட்டம் வந்து கடத்திட்டு போயிருது. ஸோ அவங்க கடத்திட்டு போனனால அந்த இளவரசனை தேடி அவர் கண்டுபிடிச்சு வரணுன்ற இந்த விஷயத்துக்குள்ள எவ்வளோ உயிரிழப்புகள் நடக்குது, அந்த எதிரி படை வந்து நம்ம படையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு துன்புறுத்தினாங்க, எவ்வளோ கூட்டலாக இருந்தாங்க அப்படின்றத காட்டி முயற்சி பண்ணாங்க. ஃபைனலி ஹீரோ வந்து அந்த இளவரசனை காப்பாற்றினாரா இல்லையா? ராஜாவுக்கு என்ன ஆச்சு? ராஜாவான நட்டி சுப்பிரமணியம் அவருக்கு என்ன ஆச்சு? திரௌபதியா வர ஹீரோயின் வந்து கடைசியில் என்ன பண்றாங்க, அவங்களோட பங்கு என்ன அப்படின்றதான் கதை சுருக்கம். இது வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்த படம் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ எப்பவுமே இதை முடிச்ச உடனே நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில படங்கள் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே என்ன போகவே விடாது. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த மூவி தான் இது. இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நான் அதிகமாக சொல்லியிருப்பேன்னா இவரோட படத்தில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்காக நான் மோகன்ஜி அப்படின்றதுனால அவரை நான் வெறுக்கிறேன். அவரோட படங்கள் மேலே எனக்கு வன்மம் இருக்குது. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து அவரை வந்து நீங்கள் திட்டுறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நான் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நிறைய சேனல்ஸ் அந்த ரிவ்யூ எடுக்கிறவங்க நேற்றுமே நடந்தது. ரிவ்யூ கேட்குறவங்க நான் இந்த படம் நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அதுக்கான காரணத்தையும் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். பட் தொடர்ந்து அந்த சேனலில் உள்ள ரிவ்யூ சேனலில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து விசிகா, இவன் திமுக, இவன் 200 ஊபி அப்படின்றதுல பல தரப்பட்ட முத்திரைகள் என் மேலே குத்தப்படுது. முதல்ல அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதே கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதெல்லாம் நான் கூட விட்டுருவேன். ஆனால் 200 ஊபின்றீங்க பாரு, தயவுசெய்து அதை மட்டும் சொல்லாதீங்க. அதாவது கெட்ட வார்த்தைகளோட கேவலமான வார்த்தை, அது அசிங்கமாக இருக்குது. அதை கேட்குறப்ப நான் அப்படி கிடையாது சரியா. நான் கிடையவே கிடையாது. நான் ப்ரௌட் டிவிகே ஃபேன், ப்ரௌட் டிவிகே மெம்பர் சரியா. அதில் மாற்றக்கத்தே இல்லை. அதில் நீங்கள் வந்து என்ன தற்கொலைன்னு சொன்னால் கூட நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஆனால் தயவுசெய்து ஊப்பின்னு சொல்லாதீங்க, எனக்கு கேவலமாக கெட்ட வார்த்தைகள் வருது. ஸோ இதை வந்து நம்ம இந்த விஷயத்தை பற்றி இந்த கமெண்ட் செக்ஷனில் பேசுறதை பற்றிலாம் நம்ம தனியாக பண்ணலாம். பட் படம் என்ன பண்ணியிருக்கு? ஒன்றுமே பண்ணல. உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் மறைக்கப்பட்ட வரலாறுகளை நான் பேசி உள்ளேன். தனிப்பட்ட விமர்சனத்தை தவிர்த்துட்டு படம் என்ன பண்ணியிருக்கு? நம்மளையில் வாழ்ந்துட்டு இருந்த வள்ளலார் ராஜா ரொம்ப கொடூரமாக கொண்டாங்க, செஞ்சாங்க, ஃபைன். ஆனால் நீங்கள் அந்த உண்மை கதை எடுக்கிறப்போ யார் இதை பண்ணா, எதுக்காக பண்ணா, ஏன் பண்ணா, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டணும். அதை காட்ட முற்பட்டுருக்கணும். அதையும் தாண்டி யார் பண்ணான்றதுல வரும்போது அவன் யாருன்றதுல முடிஞ்சு போகும். ஓகேவா? அவனோட மதம், அவனோட இனம், அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான் எல்லாத்தையும் தாண்டி அவன் யாரு, அவனோட கேரக்டர் என்ன அப்படின்றதுல நீங்க காட்ட முயற்சி பண்ணிருக்கணும். அதை நோக்கி மட்டும்தான் நீங்க டிராவல் பண்ணிருக்கணும். எழுதும் போதும் அவனை பத்தி மட்டும் தான் எழுதணும். பட் இவருக்கு அது வராது. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவருக்கு யார் மேல வன்மம் இருக்கோ, அது இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் கேஸ்ட் ஓரியன்டா யார் எந்த கேஸ்ட் மேல அவருக்கு வன்மம் இருக்கோ அவனை அந்த வில்லனா காட்டி அவனை திட்டும் போது ஒட்டுமொத்தமா தான் அவங்க பிளேம் பண்ணுவாங்க. ஜெனரலைஸ் பண்ணுவார். தொடர்ந்து இந்த படத்துலயும் அதுதான் நடந்தது. முகமது பின் துக்ளக் பைத்தியக்கார ராஜாவா இருக்கட்டும், ப்ரூட்டலாவே இருக்கட்டும், நீங்க அவனை மட்டும் சாராம நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அவனை சார்ந்த எல்லாருக்கிட்டையுமே, அதாவது அவனோட எதிரியான மதுரை சுல்தான்கிட்டையுமே அவன் எப்படிப்பட்டவன், அவன் வந்து ஒரு பெண் பித்தன், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ப்ரூட்டலா இருக்கிற இந்துக்குள்ளே பிடிக்காது, அவன் கொடூரமானவன். ஏன்னா அவன் இறைவன் அவன் கும்புறனால, அதாவது அவன் யாரு என்னன்னு கூட சொல்ல உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஓகேவா? நான் இப்ப சொல்ற அளவுக்கு கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது. அப்படி நீங்க மென்ஷன் பண்ணாம அவனை நீங்க காட்டிய மாற்ற மதத்தினர் உள்ள வன்மத்தை இந்த எழுதியிருக்காரு. அதுதான் ரைட்டிங். ஓகேவா? இதுல வந்து நான் வந்து அவதார் எவ்வளவு நாள் எடுத்த ராஜா நல்லா தான் எடுத்தேன். அவதார்ல எத்தனை வியப்பு, அதாவது வாய் இருக்குன்னு என்னத்தை வேணாலும் பேசலாம். ஆனா திறமை இருந்தாதான் நீங்க பேசுறதுக்கு கூட அந்த படம் அவுட்புட் வந்திருக்கும். சரி, இந்த கதையமைப்பு, இந்த அரசியல், இவரோட வன்மம், இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு படமா பாக்குறப்போ விஷுவல் எவ்வளவு நல்லா இருந்ததா? அதுவும் குப்பை. இப்போ மாற்று ஸ்டேட்காரன் நம்ம இதை பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? இந்த படத்தை பார்த்துட்டு, ஓ இவங்களோட பொட்டன்ஷியல் இதுதான் போல, நம்மளாம் பாகுபலி எடுத்து வச்சிருக்கோம், இவங்க பாருங்க காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, கேவலமா நினைக்க மாட்டான். நீங்க படைப்பெடுக்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்க ராஜா காலத்து படம் எடுங்க, பீரியாடிக்கல் படம் எடுங்க, இன்னும் முன்னோக்கி போய் கற்கால படங்கள் கூட எடுங்க. ஆனா அதை கற்கால படம் மாதிரி எடுங்க. விஷுவலி பாக்குறப்போ நம்ம நம்ம கனெக்ட் ஆகணும். எமோஷனலி நம்மளோட சோல் அந்த படத்துக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி படம் எடுங்க. நம்ம எடுக்கிறப்போ நம்ம என்ன யோசிச்சிருக்கணும்? நம்மளுக்கு இது வருமா, நம்மளுக்கு இது தெரியுமா, நம்மளால இதை கொடுக்க முடியுமா, இதெல்லாம் எடுத்துருக்கணும்ல. ஸோ ஒரு உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா, ரொம்ப மினிமலா நீங்க ஒரு ராஜா காலத்து படம் எடுக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு போர் வீரர்களே வந்து உங்க நிலத்தை ஃபில் பண்ணணும். ஏன்னா போர் வீரர்கள், அப்புறம் குதிரைப்படை, அப்புறம் யானைப்படை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு மட்டமான ஒரு பாளையத்துக்கார அரசானா இருந்தா கூட அவங்ககிட்டயுமே குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை எல்லாம் இருக்கும். இதுல காட்டுவாங்க குறிச்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 பேர் தான் சுற்றி வந்துட்டே இருப்பாங்க. என்ன ஒரு கூட்டத்தை காட்ட கூட உங்களால முடியல.
ஒரு லைவ் லொகேஷன் ஒரு சில இடத்துல எடுத்திருப்பாங்க, ஒரு சில இடம் வந்துட்டு செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் செட்டுன்றது அப்பட்டமா தெரியும், அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். அப்புறம் இந்த லைவ் லொகேஷன் எடுத்ததெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிஜமாவே நீங்களாம் வந்து லொகேஷன் எல்லாம் போகும்போது எந்த நினைப்புல எடுக்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர் நாட்டு சைடுல இன்னைக்குமே வந்து அவங்க ஒதுக்குப்புறமா ஒதுங்குற இடம் அந்த மாதிரி இடத்துக்குள்ள போய் நீங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ லொகேஷனும் தப்பு, எடுத்த மேக்கிங்கும் கேவலம். சரி விஎஃப்எக்ஸ் அது ப்ராப்பரா பண்ணிருக்காங்கன்னா அதுவும் கேவலம். இந்த யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு கேமிங் இது போட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கல்ல, அதுல அந்த கேமிங் வரும் பாருங்க, அந்த போய் இதுல சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருந்தது. இந்த கோட்டை உடைக்கிற சீன்லாம் வரும், அதெல்லாம் செம காமெடி அப்படி இருந்தது. ஸோ கதை முதல்ல ரைட்டிங் எழுதிருக்காரா, சரியா எழுதிருக்காரா, அதுவும் தப்பு. சரி படமா எடுக்கிறப்போ விஷுவலி நம்மளுக்கு நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காரா, அதுவும் போச்சு. சரி ஓகே விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் இதெல்லாம் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காரா, அதுவும் காடி. நாலாவது கேரக்டர்ஸ், கேஸ்டிங் பண்ண விதம், அவங்க பேசின விதம், அவங்களோட பாடி லாங்குவேஜ். முகமது பின் துக்ளக்கா வந்தவரும் சரி, மதுரை சுல்தானா வந்தவரும் சரி, ஹீரோவா வந்தாலும் சரி, ஹீரோயின் வந்தாலும் ரிச்சர்ட் ரிஷிலாம் சீரியஸ் தான் சொல்றேன். அவர்லாம் உண்மையிலேயே வந்து காதல் வேலைக்கு அப்புறம் ப்ராப்பரான படங்கள் பண்ணியிருந்தா மேபி உருப்புறது வழி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா மோகன்ஜி கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் சத்தியமா அந்த ஆளோட கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டான் மோகன்ஜி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரிச்சர்ட் ரிஷியை பார்க்குறப்ப எனக்கு அந்த வருத்தம் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அவர் படத்தில் நடிச்சு என்னமோ அவருக்கு நடிப்பை மறந்து போன மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. கூட இருக்கிறவங்களும் சரி, வைஜி மகேந்திரன் வந்திருப்பாரு, நம்ம நட்டி சுப்பிரமணியெல்லாம் வந்துட்டு நிஜமாவே ஏன் நட்டி இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்களாவுமே வந்துட்டு இங்க வந்து எதுவுமே ஓட்டலை. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீரியல்ல நடிக்கிறவங்க கூட நம்ம பார்த்துருப்போம், அந்த கனெக்ட் கூட இந்த படத்துல இல்லை. அது கூட நல்லா இருந்ததுன்ற ஒரு ஃபீல். கதாபாத்திரங்களோட தேர்வுமே மகாமாட்டம். அதாவது திரௌபதி அப்படின்னு டைட்டில் இருக்கீங்க, அந்த பேருக்கு பின்னாடி உள்ள காரணம் இருக்குல்ல, அந்த திரௌபதின்ற அந்த பேர், அந்த பேருக்கு ஒரு ஃபயர் இருக்கு, அது தீ மாதிரி. அது அப்படிப்பட்ட ஒருத்தரை அந்த கேரக்டர்ல போடும்போது அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். இதுல ஃபைனலா வந்து அந்த ஹீரோயின் வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பேச்சு கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு மக்கள் கிட்ட பேசும்போது அது பேசி முடிக்கிறப்போ நம்மளுக்கு எமோஷனலாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் அப்படியே அக்ரெசிவோட ஃபீல் கொடுக்கும் அவங்க பேசுற விதம். அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, மேடையில வந்துட்டு பேச்சு போட்டிக்கு தயாராகி வணக்கம் என் பேர் இது என் பேர் அது நான் இதை பத்தி பேச போகிறேன், நான் ஏன் பேசுகிறேன் என்றால் அப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. ஒரு திரௌபதியும் டைட்டில் வச்சிங்க, அப்போ பெண்கள் அந்த இதுல பெண் சார்ந்த இதுதான். நீங்க ட்ரைலர்ல என்ன பண்ணீங்கன்னா பெண் அதை பண்ணணும் பெண் இதை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வச்சிட்டீங்க. சரி அப்ப அந்த பேருக்குரிய பெண் எவ்வளவு புத்திசாலியா எவ்வளவு வீரமங்கியா இருப்பாங்கன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அதுலயும் டிசப்பாயின்மெண்ட். கடைசி ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவளை ஒரு முட்டாளா தான் காட்டியிருக்கும், எந்த இடத்துலையுமே அவளை ஒரு அறிவாளியா காட்டியிருக்க மாட்டான். கிளைமேக்ஸுமே வந்துட்டு அவன் வந்து மதுரை சுல்தானை போய் எதிர்கொள்றப்போ அவ எப்படி உள்ள போனா தந்திரம்னு சொல்லுவான். அதுவுமே ஒரு கேவலமான ஒரு அவனோட பார்வையில கேட்ட கேவலமான விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிதான் அவன் கிட்ட போய் அதாவது பெண்ணுனா இப்படிதான் இருப்பா, அவ வீக்கா தான் இருப்பான்ற மாதிரி காட்டிட்டு கடைசியில ஒரு வாசனை கூட இருக்காது. நீ என்ன பண்ணிருக்கணும், தான் கணவனை இழந்துட்டா ஃபைன், அவன் கணவன் சொன்ன மாதிரி இளவரசனை மீட்டுட்டான், இளவரசனோட சேர்ந்து போர்ப்படையில போய் சண்டை போட்டு இவன் வந்து அவனை வந்து தன்னோட கத்தியால தலையை சீவர மாதிரி வச்சிருந்தா கூட அங்க கூட்டும் சார். ஒரு ரைட்டிங்ல உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிற, மொத்தமா உண்மை சம்பவத்தில் இருக்கு, இதுவே உண்மை சம்பவமான்னு தெரியல. கற்பனையை கொஞ்சமாவது கலந்து கொஞ்சம் வீரமா அது ஒரு வீரமங்கையா காட்ட கூட உனக்கு முடியல. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு அவ வந்து நான் என் மணாலனை நான் தவறாக நினைத்து விட்டேன், அவரா வந்து என்னை ஏற்கும் முறை நான் உங்கள் சன்னிதானத்தில் முன்னாடியே உட்கார்ந்து இருப்பேன்னு உட்காந்து அது வாழையா அடுத்தடுத்த பிறவிகள் வந்து கடைசியா வந்து அந்த ஹீரோவை இப்ப பிரசன்ட்ல மீட் பண்ணி அவர் கதை சொல்லுவோம். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரகசியம் வந்து அவர் ராணியா இருக்கும் போது ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு சிலையை மறைச்சு வச்சுப்பா, அந்த சிலை எங்க இருக்குன்னு போய் சொல்லி அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். தொடரும் நேரம் போட்டா எனக்கு பக்குனை போச்சு மறுபடியுமா அப்படின்னு. அது ஒரு பெண்ணோட கேரக்டரை நீங்க வந்து டிசைன் பண்ணி அவ எப்பேற்பட்டவன் காட்டுறதுக்கு நீங்க அவளுக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்குறீங்களா, ஒரு எலிவேஷன் பண்றீங்களா, அது ட்ரூவா இருக்கணும், அதுக்காவது உண்மையா இருக்கணும். அவ்வளோ கேவலம், என்னால ஒத்துக்க முடியாது. முடிஞ்சா அவனை படையெடுத்துட்டு வர சொல்றேன், நான் போரிட்டு சாவும் தயார் அப்படின்றதுதான் அந்த காலத்துல இருந்து. அதுல போய் நான் திருட்டுத்தனமா நயவஞ்சகமா நான் அப்படி கொள்றேன், அதுதான் அந்த பெண்ணுக்குரிய அந்த டைட்டிலுக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷன். அது உங்களுக்கே நியாயமா வேணாம், நம்மளுக்கு நார்மல் படமே எடுக்க வரலையே, நம்மளை கொண்டு வந்து அந்த ராஜா படம் எடுத்தா இவ்வளவு அடிப்பாங்க. அதாவது இந்த சமூகத்துக்கும் இந்த ஆட்கள் என்ன வந்து தப்பா சொல்றதா இருக்கும், நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன், நீங்க முயற்சி பண்றது புரியுது, அதை நல்ல விதமா முயற்சி பண்ணுங்க, நல்ல விதமா சொல்லுங்க. பொதுவாகவே சொல்றேன், ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான துணை நிற்பும் எடுக்கிற படங்கள் எடுக்கிற அனைத்து இயக்குநர்களையுமே நான் கேட்கிறேன், மோகன்ஜி அவர்களையும் சேர்த்து. 1990 நடந்தது, 1975 நடந்தது, 1965 நடந்தது, 700 வருஷத்துக்கு முன்னாடி, 800 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி போதும்டா. அங்கெல்லாம் நாங்க இல்ல, இப்போ நாங்க தாண்டி வந்துட்டோம். நீங்க காட்டிட்டீங்க, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 2025 எல்லாம் சமமாயிடுச்சா? 2026 எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களா? 2026 எல்லாரும் நல்லா வாழ்றாங்களா? எல்லா மக்களும் ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்களா? எல்லா மக்களையும் ஒருத்தர் ஒன்னா ஒரே மாதிரி நினைக்கிறாங்களா? ஒருத்தர் வீட்டுல போய் இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா? எதுவுமே இல்ல.
இங்க தொடர்ந்து தீண்டாமையினால கொலைகள் நடக்குது, கலப்பு திருமணனால கொலைகள் நடக்குது. இன்றைய உள்ள இளைஞர்கள் கஞ்சா போதையினாலும் குடி போதையினாலும் வந்து வழி தவறி போறாங்க, அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களாக்கிய சாதாரண ஒரு பாமர மக்கள் அவரோட உரிமைக்காக ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இன்னும் பற்பல பிரச்சனை பேசிட்டே போலாம். எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மாநிலத்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியுமான்ற ஒரு எண்ணமும் பயமும், கண்ணை காப்பாற்றிக்க முடியுமான்ற ஒரு அச்சமும் மக்கள் மனசு இருக்கு. இதெல்லாம் பரமா எடுங்க, இதெல்லாம் கலையா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் பரமா எடுங்க, இதெல்லாம் கருத்தில் தான் நீங்க அணுகுங்க. அதை விட்டுட்டு இன்னும் 1990, 1960, 1980 வேணாம். இதோ மோகன்ஜி வந்துட்டாரு, நான் வந்து முஸ்லிம்களால எவ்வளவு பேர் பாரு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆமா கஷ்டப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லி அவங்க எதுவும் மறைக்கலையே. ஆல்ரெடி புத்தகத்துல எல்லாமே வந்து தானே இருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தானே, அவன் பண்ணதை வச்சு ஒரு படம் எடுப்பாரு, அடுத்த படம் அதைத்தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ்காரனிடம் நாங்கள் எவ்வளவு பேர் எல்லாம் முடிஞ்சு போச்சியா. பிரிட்டிஷ்காரன் நம்ம அடிமையா தான் இருந்தோம். எப்படி அடிமையானோம், யாருக்கிட்ட அடிமையானோம், யார் அவனுக்கு கூட கும்பிட போட்டான், எல்லாமே தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பிரசன்ட்ல களத்துல இப்போ நடக்கிற துயரங்களை ஆளுங்களே, உன்ன சார்ந்தவங்களே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பப்படுறாங்க, நீங்க அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கீங்க, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திருக்கேன்னு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஒரு டச்சும் கிடையாது. அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் போறது, பாலிடிக்ஸ் அப்படி மாறுது. நான் இங்கே கட் பண்றேன். என்னோட அவ்வளோ கோபமும் வருது. ஒரு படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வரணும். ஏன் இந்த படம் எடுக்கிறாங்கன்ற அளவுக்கு நம்மளுக்கு கோவத்தின் உச்சிக்கு தள்ளுது. அந்த மாதிரி ஒரு படம் தான் திரௌபதி 2. ஓவராலா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டட், டேமேஜ், ஃப்ராட், ஃபெயிலியர், இன்னும் என்னென்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம். உண்மைகள் மறைக்கப்பட்டது நாங்கள் வெளியே, உண்மைகள் மறைக்கப்பட்டது இவங்க எவ்வளோ மறைச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஆமாங்க, முஸ்லீம் ஆளுங்கள் வந்து இங்க நம்மளை கொண்டாங்க, நம்ம கோயிலை உடைச்சாங்க, நம்ம சிலை உடைச்சாங்க, மாற்று கருத்தே இல்லை. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லாம் மாறி இன்னைக்கு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்னா வாழ்றோம். உடனே ஆப்கானிஸ்தான் போ, உடனே பாகிஸ்தான் போ, அங்க போய் நீ போய் பாரு, அப்பதான் கஷ்டம் தெரியும். இந்தியாவில் நான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கேன்னு நினைச்சிருக்கியா? இல்லை இங்கெல்லாம் கஷ்டமே இல்லையா? அப்படி அவ்வளவு கஷ்டமா இருந்தா முஸ்லீம்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னா நீங்க கேட்பீங்க, இப்ப நேபாள் போங்கடா, அங்க இந்து மதமே இருக்கிற மட்டும் நாடுகளுக்கு கிளம்பி போங்கடா, யார் வேணானா அங்க போய் வாழுங்க, நீங்க எங்களை போன்னு சொல்லி உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு படம் எடுத்தா அதுல தப்பு இருந்தா, அது தவறு இருந்தா கேள்வி கேட்கதான் படம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் அவருக்கு சுதந்திரம் இருக்குன்னா, அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கழிவு ஊத்துறதுக்கு எனக்கும் சுதந்திரம் இருக்கு, எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. இது ஜனநாயக நாடு தான். ஓகேவா? இன்னும் ஸ்டில் ஐ பிலீவ் இது ஜனநாயகம் நான் நம்புறேன். அப்ப அப்படி நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். உடனே நீ ஒரு யூபி, நீ ஒரு ஊபி, நீ ஒரு விசிகா, நீ அவன், நீ இவன், இதுக்குத்தான் அடிக்கிறது. ஏன் இந்த படத்தை அடிக்கிறதுனா, இந்த மாதிரி ஒருத்தர் முத்திர குத்திங்களா, இதுக்குத்தான் அடிக்கிறது. அது அந்த படத்தோட ரிவ்யூல கமெண்ட்ல போய் உங்களோட முகத்தில் என்ன கிழிஞ்சது? இப்ப பாகிஸ்தான் போ, ஆப்கானிஸ்தான், முஸ்லீம் எவ்வளவு தெரியுமா, இந்து எவ்வளவு தெரியுமா பண்ணா, அவன் இதெல்லாம் பண்ணா. நீங்க ஒருத்தர் பண்ணதை சொல்ல முயற்சி பண்ணி உங்களே அறியாம உங்களோட வன்மை வெளியே வந்ததுன்னா, அந்த மாற்று மதத்திலேயே மாற்று ஜாதியிலேயே நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கன்றது தெரிஞ்சது. உங்களுக்கு அவ்வளவு வன்மை இருக்கு. வெளிப்படையா உங்களுக்கு வெளியில வந்து சொல்ல முடியாம இந்த மாதிரி ஒருத்தர் படம் எடுத்தா அவன் வந்து பேச முடியாது. கேவலம், எச்சத்தனம், அதெல்லாம் வெக்க கேடு. நீங்க உங்க வாழ்க்கையில முஸ்லிம் கிட்டே கிறிஸ்டின் கிட்டயும் நீங்க வந்து பழகல, அவங்க கூட பழகல, அவங்க முகத்தை பார்க்கல, அவங்க கிட்ட எதுவும் வாங்கல, எதுவுமே அவங்க வாழ்க்கையில நீங்க அவங்க கூட பண்ணல அப்படின்றத மட்டும் மனசா தொட்டு சொல்றான். எவ்வளவு இருக்க முடியாதா? ஏன்னா இது இந்தியா. இங்க எல்லாருக்கும் எல்லாமே சமம் தான், எல்லாருக்கும் எல்லாமே உரிமை இருக்குதான். நம்மளால அவங்க இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம இல்லாம அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு உண்மைக்கு வாங்கன்றதா நான் கேட்கிறேன். மொத்தத்துல எனக்கு திரௌபதி 2 ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு கிரேட்டஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச மோகன்ஜி வந்துட்டு இந்த பிம்பத்தை, இந்த மாயெல்லாம் விட்டுட்டு ஒரு உருப்படியான ஒரு பழையவனார் பெற்ற மாதிரி ஒரு படத்தையோ, இல்லை இப்போ உள்ள பிரச்சனைகளை பத்தி பொதுவா யாரையும் ஜெனரலைஸ் பண்ணாம நடக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு படங்கள் பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு திரௌபதி 2 கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆல மார்க் கொடுக்குறவளுக்கு இந்த படம் போதும் கிடையாது. ஸோ நீங்க போவீங்களான்னு கேட்டா, அவர் ஆதரிக்கிற ஆட்கள் நீங்க போங்க, அதை தாண்டி வேற யாரும் போகணுன்ற அவசியமும் இல்லை. இதுல பாக்குறதுக்கு எதுவும் புதுசாகவும் இல்லை. ஓடிடியில் வந்து பார்த்து ஓட்டி பாக்குற அளவுக்கு கண்டென்ட்டும் இல்லை. அவாய்ட் இட், கம்ப்ளீட்லி அவாய்ட் இட். அவ்வளவுதான். மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், முன்னோட்டத்தை உங்களுக்கு சந்திக்கிறாங்க. இது நம்ம ஷோ போச்சு.